அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட சீஃப் மினிஸ்டர் ஒரு புக்க லான்ச் பண்ணியிருக்காரு. என்ன புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் வரலாறு சாரி வரலாறு கூறும் தமிழ்நாட்டு காசுகள் அப்படிங்கிற இந்த புத்தகத்த லான்ச் பண்ணியிருக்காரு. சரியா? காயின்ஸ் தட் ஸ்பீக் தமிழ்நாடு ஹிஸ்டரி அப்படிங்கிற இந்த புத்தகத்த லான்ச் பண்ணியிருக்காரு. இந்த புக்க யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா, நம்மளுடைய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களும், அது மட்டும் இல்லாம ஒரு நாணய ஆராய்ச்சியாளர் ஆறுமுக சீதாராம் அவர்களும் சேர்ந்து தான் இந்த புத்தகத்த எழுதியிருக்காங்க. சரியா? ஸோ தங்கம் தென்னரசு மற்றும் ஆறுமுக சீதாராமன் எழுதிய இந்த வரலாறு கூறும் தமிழ்நாட்டு காசுகள் அப்படிங்கிற புத்தகத்த நம்ம முதலமைச்சர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. சரியா? இதான் முதல் செய்தியில பார்க்குறோம். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, விஷ்ணுபுரம் சரவணன் அவார்டட் பால் சாகித்ய புரஸ்கார் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது பால் சாகித்ய மற்றும் யுவ புரஸ்கார் விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ, பால சாகித்ய புரஸ்கார் யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணுபுரம் சரவணன் அவர்களுக்கு பால் சாகித்ய புரஸ்கார் அப்படிங்கிற விருது வழங்கப்பட்டிருக்கு. எந்த ஒரு புத்தகத்துக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒற்றை சிறகு ஓவியா அப்படிங்கிற இந்த புத்தகத்துக்காக. ஓகேங்களா? அப்ப பால் சாகித்ய புரஸ்கார் விருது விஷ்ணுபுரம் சரவணன் அவர்களுக்கு ஒற்றை சிறகு ஓவியா அப்படிங்கிற புத்தகத்துக்காக வழங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு யுவ புரஸ்கார் விருதுமே அனவுன்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல அது மென்ஷன் பண்ணல. இருந்தாலுமே யுவ புரஸ்கார் விருது அப்படிங்கிறதுமே வழங்கப்பட்டிருக்கு. யுவ புரஸ்கார் விருத பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 35 வயதுக்கு குறைவான எழுத்தாளர்களுக்கு தான் இந்த யுவ புரஸ்கார் விருது வழங்கப்படுது. ஓகேங்களா? இளைஞர்களுக்காக எழுதக்கூடிய ஒரு படைப்பிற்காக 35 வயதுக்கு உட்பட்ட ஒரு எழுத்தாளருக்கு இந்த யுவ புரஸ்கார் விருது வழங்கப்படுது. இந்த வருஷம் யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மிஹர் அப்படிங்கிற ஒரு நபருக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஒரு எழுத்தாளருக்கு வழங்கப்பட்டிருக்கு. லக்ஷ்மிஹர் அப்படிங்கிற எழுத்தாளர். அவர் என்ன புத்தகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஒரு சிறுகதை தொகுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ "கூத்தொன்று கூடிற்று" அப்படிங்கிற இந்த புத்தகத்துக்காக. சரிங்களா? ஸோ, ஆ பால் சாகித்ய புரஸ்கார், ஆ விஷ்ணுபுரம் சரவணன் என்ன புத்தகம் அப்படின்னா, "ஒற்றை சிறகு ஓவியா" அப்படிங்கிற புத்தகம். இதுவே யுவ புரஸ்கார் அப்படின்னா, லக்ஷ்மிகர் அப்படிங்கிறவரு "கூத்தொன்று கூடிற்று" அப்படிங்கிற இந்த புத்தகம். சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இந்த இடத்துல 15த் ஃபினான்ஸ் கமிஷன் 16த் ஃபினான்ஸ் கமிஷன பத்தின ஒரு சில விஷயங்கள குடுத்திருக்காங்க. நமக்கு ஆ 15த் ஃபினான்ஸ் கமிஷன் படி ரெக்கமெண்டேஷன்ஸ் படி பார்க்கிறப்ப, டாக்ஸ் டெவல்யூஷன் அப்படிங்கிறது 41% இருக்கு. ஓகேங்களா? முன்னாடி 42% இருந்துச்சு. ஜம்மு அண்ட் காஷ்மீர பிரிச்சதுக்கு அப்புறமா 41% இருக்கு. ஆனா இந்த 41% ஆக்சுவல் ரியலைசேஷன் எவ்வளவா இருக்கு அப்படின்னா, 31-35% தான் இருக்கு. சரிங்களா? பிகாஸ் சென்ட்ரல் கவர்ன்மென்ட் அவங்களோட ரெவென்யூஸ அதிகமா எங்கிருந்து ஜெனரேட் பண்றாங்கன்னா, செஸ் அண்ட் சர்சார்ஜஸ் மூலியமா ஜெனரேட் பண்றாங்க. இந்த செஸ் அண்ட் சர்சார்ஜஸ் மூலியமா அந்த வரக்கூடிய ரெவென்யூ அவங்க சென்ட்ரல் கவர்ன்மென்ட் ஸ்டேட் கவர்ன்மென்ட் கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேங்களா? அந்த நீட் கிடையாது. நான் ஷேரபிள் இன்கம் தான் செஸ் அண்ட் சர்சார்ஜஸ் அப்படிங்கிறது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்தினால, நமக்கு ஸ்டேட் கவர்ன்மென்ட்க்கு ஃபண்டிங் அப்படிங்கிறது கம்மியாயிட்டே இருக்கு அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு. இதனால எல்லா மாநில அரசாங்கங்களும் 16வது நிதி ஆணையத்துக்கிட்ட என்ன ஒரு விஷயத்த கோரிக்கையா வச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 41% இருக்கிறத இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி ஒரு 50% குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நெறைய மாநிலங்கள் தமிழகம் உட்பட, குஜராத் உட்பட, ஆளும் கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள் உட்பட எல்லாருமே பார்த்தீங்கன்னா, மாநிலங்களுக்கு நிதி பற்றாக்குறை அதிகமாக இருக்கு. மாநிலங்களுக்கு நிதி தேவை இருக்குது அப்படிங்கிறத சொல்லி 50% அத உயர்த்தி குடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இந்த 16வது நிதி ஆணையம் இந்த விஷயங்கள் எல்லாத்திலயுமே மனசுல வச்சுக்கிட்டு, அதுக்கு ஏத்த மாதிரி அதிகமான ஒரு டெவல்யூஷன ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிக்கிள்ல வலியுறுத்தியிருக்காங்க. சரியா? பேசிக்காவே பார்த்தோம்னா, தமிழ்நாடு கவர்ன்மென்ட் சரி, குஜராத் கவர்ன்மென்ட் சரி எல்லாருமே இண்டஸ்ட்ரியலைஸ்டு ஸ்டேட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஹையர் டெவல்யூஷன் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. 15த் 16த் ஃபினான்ஸ் கமிஷன் என்ன ரெக்கமெண்டேஷன் குடுப்பாங்க அப்படிங்கிறது எல்லாருமே கீனா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இஸ்ரேல், ஈரான் கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறது ஆன்கோயிங் கான்ஃப்ளிக்ட்டா இருக்கு. ஈரான்ல இருக்கக்கூடிய இந்தியர்கள எவாக்குவேட் பண்ணி சேஃபான இடத்துக்கு கூட்டிட்டு வரதுக்காக இந்தியன் கவர்ன்மென்ட், இந்தியன் எக்ஸ்டர்னல் மினிஸ்ட்ரி என்ன லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆப்பரேஷன் சிந்து அப்படிங்கிறத லான்ச் பண்ணியிருக்காங்க. சரியா? இந்த மாரி நமக்கு நெறைய ஆப்பரேஷன்ஸ் இருக்கு. முதல்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு தாலிபான்கள் ஆப்கானிஸ்தான்ல அட்டாக் பண்ண ஆரம்பிச்சப்ப, அவங்க
ஆப்கானிஸ்தான் வந்து தாலிபான் கைகளுக்கு போனப்ப, ஆப்பரேஷன் தேவி சக்தி அப்படிங்கிறத போட்டு, அங்க இருக்கக்கூடிய இந்தியர்கள நம்ம கூட்டிட்டு வந்திருப்போம். ஆப்பரேஷன் கங்கா அப்படிங்கிறது இருக்கு. யுக்ரைன்ல இருக்கக்கூடிய இந்தியர்கள கூட்டிட்டு வர்றதுக்காக. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆப்பரேஷன் அஜய் அப்படிங்கிறது இருக்கு. இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய இந்தியர்கள கூட்டிட்டு வர்றதுக்காக நம்ம போட்டிருப்போம். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஆப்பரேஷன் தோஸ்த் அப்படிங்கிறது இருக்கு. டர்க்கில நிலநடுக்கம் ஏற்பட்டப்ப, அவங்களுக்கு நிவாரணப் பொருட்கள வழங்குறதுக்காக நம்ப போட்ட ஆப்பரேஷன் தான். அடுத்தது ஆப்பரேஷன் பிரம்மா அப்படிங்கிறது மியான்மர்ல நிலநடுக்கம் ஏற்பட்டப்ப போட்ட ஆப்பரேஷன். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஆப்பரேஷன் காவேரி அப்படிங்கிறது சூடான்ல இருக்கக்கூடிய இந்தியர்கள இந்தியாவுக்கு கூட்டிட்டு வர்றதுக்காக நம்ம போட்டிருப்போம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நமக்கு இப்போ ஆப்பரேஷன் சிந்து இந்த மாரி நெறைய ஆப்பரேஷன்ஸ வந்து இந்தியன் கவர்ன்மெண்ட் லாஸ்ட் ஒரு 3 டூ 4 இயர்ஸ்ல வந்து போட்டிருக்காங்க. சரியா? இதுல முக்கியமான ஆப்பரேஷன்ஸ மட்டும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்டின்னா நமக்கு ஃபாஸ்டாக் அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபாஸ்டாக்கான இயர்லி பாஸ் அப்படிங்கிறத இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க. இப்போ ஒண்ணும் இல்ல. ரூ. 3000க்கு நம்ப அந்த ஃபாஸ்டாக் ரீசார்ஜ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, அந்த டோல்கேட்ல ஒரு 200 டைம் போயிட்டு வந்துக்கலாம். சரியா? ஸோ ஒரு ஒரு டோல்கேட்ட கிராஸ் பண்றப்போ ஒரு கவுண்ட் வந்து கம்மியாகும். அந்த மாரி 200 டோல்கேட்ட நம்ப ஒரு வருஷத்துல கிராஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 3000க்கு ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா, 200 டோல்கேட்ஸ நீங்க கிராஸ் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். சரியா? அடுத்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னா, சண்டிகர் டாப்ஸ் ஸ்கூல் எஜுகேஷன் இண்டெக்ஸ் அப்டின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. சரியா? சண்டிகர் டாப் ஸ்கூல் எஜுகேஷன் இண்டெக்ஸ் அப்டின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ என்ன ஒரு டேட்டா அப்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் வந்து பெர்ஃபார்மன்ஸ் கிரேடிங் இண்டெக்ஸ் அப்டிங்கிற இந்த ரிப்போர்ட்ட வெளியிட்டிருக்காங்க. சரியா? இந்த பெர்ஃபார்மன்ஸ் கிரேடிங் இண்டெக்ஸ் அப்டிங்கிற இந்த ரிப்போர்ட்ட 2017, 18ஆம் கல்வியாண்டிலிருந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் கிரேடிங் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது எது ரிலேட்டடா இருக்கு அப்படிங்கிறது நமக்கு டிஎன்பிஎஸ்சில முன்னாடி கேட்ட கேள்வி. சரியா? பெர்ஃபார்மன்ஸ் கிரேடிங் இண்டெக்ஸ் எது ரிலேட்டடா இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் கிரேடிங் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ஸ்கூல் எஜுகேஷன பேஸ் பண்ணி நமக்கு சொல்றாங்க. சரியா? மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் இத ரிலீஸ் பண்றாங்க. என்னென்ன பாராமீட்டர்ஸ பேஸ் பண்ணி இத கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா, நமக்கு லேர்னிங் அவுட்கம்ஸ் இருக்கு. குவாலிட்டி லேர்னிங் அவுட்கம்ஸ் இன் குவாலிட்டி, ஆக்சஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஈக்விட்டி, கவர்னன்ஸ் ப்ராசஸஸ் அண்ட் தென் டீச்சர் எஜுகேஷன் அண்ட் ட்ரெய்னிங் இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் இண்டிகேட்டர்ஸ் மொத்தம் ஒரு 6 இண்டிகேட்டர்ஸ் வரும். சரிங்களா? ஸோ இந்த 6 இண்டிகேட்டர்ஸ பேஸ் பண்ணி நமக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ் கிரேடிங் இண்டெக்ஸ் ஃபார் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படிங்கிற இந்த ரிப்போர்ட்ட வெளியிடுறாங்க. இதுல ஒவ்வொரு மாவட்டத்தையும் ஒவ்வொரு மாநிலத்தையும் பார்த்தீங்கன்னா, அவுட் ஆஃப் 1000 கால்குலேட் பண்ணுவாங்க. சரியா? அவுட் ஆஃப் 1000க்கு எவ்வளவு எடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் அந்த கால்குலேட்டிங் ரேஷியோவா இருக்கும். இதுல இந்த வருஷம் 2023, 24க்கான ரிப்போர்ட் வந்து அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல யார் டாப் பெர்ஃபார்மரா இருக்காங்கன்னா, சண்டிகருக்கு வந்து டாப் பெர்ஃபார்மரா வந்து இருக்காங்க. சரியா? ஸோ சண்டிகருக்கு தான் வந்து 719 அவங்களோட ஸ்கோர் வந்து 719. அதுக்கப்புறமா வந்து நமக்கு பஞ்சாப், டெல்லி இந்த மாதிரி குஜராத், ஒடிஷா அப்படி சொல்லி அந்த ரேங்கிங்ஸ் வந்து அ ஸ் ஸ்ப்ளிட் ஆகுது. இதுல தமிழ்நாட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ப 16த் பிளேஸ்ல இருக்கோம். 16வது இடத்துல தமிழ்நாடு வந்து இருக்கு. சரியா? தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா, 16வது இடத்துல இருக்கு. ஸோ கொஞ்சம் மோசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் நம்ம பண்ணியிருக்கோம். சரியா? ரைட். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு நமக்கு இப்ப ஆன்கோயிங் இஸ்ரேல், ஈரான் கான்ஃப்ளிக்ட்னால இந்தியாவுக்கு என்ன இம்பாக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. சரிங்களா? ஈரானுக்கும், இஸ்ரேலுக்கும் அவங்க மாத்தி, மாத்தி மிசைல் அனுப்பிக்கிறாங்க. ஒரு பஞ்சாயத்து போய்க்கிட்டு இருக்கு இல்லையா? ஸோ இதனால இந்தியாவுக்கு என்ன ஒரு கான்ஃப்ளிக்ட், என்ன ஒரு பாதிப்பு ஏற்படும்? குறிப்பா தமிழ்நாட்டுக்குமே இந்த ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது உணரக்கூடிய வகையில தான் இருக்கும். என்னன்னா, நமக்கு நம்பளுடைய பாஸ்மதி அரிசி இருக்கு இல்லையா? நம்மளோட பாஸ்மதி அரிசிய அதிகமா எந்த நாட்டுக்கு ஏற்றுமதி பண்றோம் அப்படின்னா, நம்ப ஈரானுக்கு தான் வந்து அதிகமா ஏற்றுமதி பண்றோம். ஓகேங்களா? இந்தியாவோட பாஸ்மதி ரைஸ்க்கான பெரிய மார்க்கெட் எங்க இருக்கு அப்படின்னா, ஈரான் தான். சரிங்களா? கிட்டத்தட்ட இந்தியா ஒரு 6,000,000 டன் எக்ஸ்போர்ட் பண்ணுது அப்படின்னா, அதுல 1.2 மில்லியன் டன் வந்து எங்க தான் போகுது அப்படின்னா, ஈரானுக்கு தான் போகுது. அப்ப ஈரான்ல ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை, ஈரான்ல ஏதாவது ஒரு அ ரிட்டாலியேஷன் இருக்கு. இல்ல ஈரான்ல ஏதாவது ஒரு பஞ்சாயத்து இருக்கு அப்படிங்கிறப்ப, நம்மளோட ரைஸ் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆகுது. அதே மாரி நம்மளோட டீய வந்து அதிகமா வாங்கக்கூடிய ஆட்கள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவுமே ஈரானா தான் இருக்கு. ஓகேங்களா? அப்ப ஈரானுக்கும், இஸ்ரேலுக்கும் நடக்கக்கூடிய சண்டையினால என்ன ஆகுது? நம்மளோட ரைஸ் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது பாதிக்கப்படுது. நம்மளோட டீ எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது பாதிக்கப்படுது. அங்கிருந்து வரக்கூடிய பெண்டிங் பேமெண்ட்ஸ் எல்லாமே பாதிக்கப்படுது. ஸோ இந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் வந்து நம்மளோட விவசாயிகள் மேல இது இன்டைரக்ட்டா ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும். இன்னும் கொஞ்சம் ரொம்ப
நாளா அந்த கான்ஃப்ளிக்ட் நீடிக்க ஆரம்பிச்சது. உடனடியா ஒரு முடிவுக்கு வரல, ஒரு அமைதி சூழல் ஏற்படல அப்படின்னா, இந்த ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது நம்ம விவசாயிகள் மேலயும் எது அந்த அதனுடைய தாக்கங்கள் அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? ஸோ அததான் இங்க குடுத்திருக்காங்க. ஸோ இன்றைய செய்தித்தாள்ல இருந்து முக்கிய செய்திகள பார்த்திருக்கோம். நன்றி. Suresh, IAS Academy.